வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், நண்டு கிரேவி எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. கிரேவி எவ்வளோ டெக்ஸ்சராக இருக்கும் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறது பார்ப்போம். இதுக்கு நான் வந்து ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது தாளிக்க ஆரம்பிச்சிடும். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே நான் ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்குங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. 2 வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வந்துச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார சட்னி வதக்குவோம் இல்லைங்க, அதே மெத்தடு தாங்க, ஈஸியான மெத்தட். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, இது கூடவே பார்த்திங்கன்னா நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேங்க. இது வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தா தாங்க நல்லா வரும். நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள், தனியா பவுடர் போட்டு சில பேர் செய்வாங்க, அது கொஞ்சம் மிஸ் ஆகிடும். நீங்கள் நார்மலாக குழம்பு மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா ஃபேனில் கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நண்டு நான் ஒரு 1/2 கிலோ நண்டு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அரைச்ச அந்த பேஸ்ட்டை அதிலே போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசி போட்டுக்கோங்க. மசாலாலாம் நம்மளுக்கு நல்லா அதில் இருக்கும். நல்லா அலசி ஊற்றிக்கிட்டு நல்லா ஒரு கிண்டி எடுத்து தூரமாக வச்சுருங்க. இப்போ லைட்டாக தாளிப்பக்கம் போயிடுவோம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, கூடவே கருவேப்பிலை. இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஒரு 1/2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயத்துலேயே ஒரு 1/2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இது கூடவே நான் கொஞ்சமாக தக்காளி எடுத்துருக்கேங்க. ஒரு 1/2 தக்காளி தாங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நண்டு கூட சேர்த்து வச்சுருக்கோம் அந்த மசாலாவையும் அதையும் எடுத்து நல்லா இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு வைக்க வேண்டியதாங்க. இது நம்ம மூடியை போட்டு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லாயிருங்க. நடுவில் எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்தமாரி நடுவில் அதை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டே இருங்க. பாருங்கள், இப்போ எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நண்டுலாம் எப்படி கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டே இருங்க. பாருங்கள், நல்லா ஒரு திக் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துச்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. பெப்பர் தூள் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே வந்து கொத்தமல்லியை சேர்த்து விட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, நண்டு கிரேவி ரெடிங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நண்டு கிரேவி கலர்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். கிரேவி எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். நண்டுலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.